ஹலோ மக்களே, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து தொடர்ந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆர்ஆர்பியோட என்டிபிசி கிராஜுவேட் போஸ்ட் ஒரு 5810 வேகன்சிக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 21/10/2025 அன்றைக்கி. நேற்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 3058 வேகன்சி 28/10/2025 நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரிலீஸ் பண்ண கொஞ்ச நேரத்தில் நேற்று ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷனும் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஒரு 2569 வேகன்சிக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ஜேஇ நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் அந்த என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட் மற்றும் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதோட நோட்டிஃபிகேஷன், குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாத்த பற்றியும் சொல்லியிருக்கேன். அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஜூனியர் இன்ஜினியர் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். நம்ம சேனலில் இந்த ரயில்வேயோட என்டிபிசி கிராஜுவேட் மற்றும் அண்டர் கிராஜுவேட், அது இல்லாமல் ஜேஇ அண்ட் செக்ஷன் கண்ட்ரோலர் இந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமான ஒரு கம்பைண்டான கிளாஸ் பேட்ச் டெலகிராம் குரூப் மூலமா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். டெலகிராம் குரூப் மூலமாகவே இந்த ரயில்வே எக்ஸாம் தேவையான மேக்ஸ், ரீசனிங் வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ், ஸ்டேட் ஜிகே, கரண்ட் அஃபேர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிடிஎஃப் இது எல்லாமே தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க அந்த பேட்சில் இப்போ கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் தான். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி ப்ரீவியஸ் கிளாஸஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பர் 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு ரயில்வே கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்ச் பற்றின டீட்டெயில் சொல்லுவாங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு ஆஃபர் பைசா 999 ரூபா தான் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஃபீஸ் அதிகமாயிரும். அதனால் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த பேட்ச்லேயே அந்த மேக்ஸ், ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ஸ்டடி மெட்டீரியல், ஜென்ரல் ஸ்டடீஸ் மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், ஸ்டடி ஜிகே டாப்பிக்கான புக், அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்க்கான புக் பிடிஎஃப் இது எல்லாமே கொடுத்துருவோம். மெட்டீரியல் எல்லாமே பிடிஎஃபாக இருக்கும். கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டு வீடியோ கிளாஸஸாக தமிழ்லேயே இருக்கும். இந்த பேட்ச் பற்றின இந்த டீட்டெயில் பிடிஎஃப் கூட இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். இந்த பேட்ச் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட கடைசியில் அந்த 120 days ஸ்டடி பிளான் இதற்கு சொல்லியிருக்கோம். அந்த ஸ்டடி பிளான் எல்லாத்தையுமே பார்ப்போம். அதோட புக் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துருவோம். ஜேஇ, டிஎம்எஸ், சிஎம்ஏ இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு தான் சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 26 கேட்டகரியாக போஸ்டிங் எல்லாமே சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் 4/10/2025 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க. அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நேற்று தான் கிடச்சிது. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 31/10/2025 நாளை மறுதினத்துலேருந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்டர் கிராஜுவேட்டுக்கு நேற்று தான் நோட்டிஃபிகேஷன் பற்றி சொல்லியிருக்கோம். இன்றைக்கி இல்லைனாக்கா நாளைக்கு அந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் வீடியோ போடுறேன். இந்த 31ஆம் தேதி ஜேஇ போஸ்டிங்க்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே இந்த ஜேஇ போஸ்டிங்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த ப்ரிஃபரன்ஸ்லாம் எப்படி கொடுக்குறது நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதை பார்த்து அப்ளை பண்ணிருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது முதல் தடவை அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக அப்ளை பண்ணணும். கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில், சூஸ் அண்ட் ஆர்ஆர்பிலாம் உங்களால் சேஞ்ச் பண்ணவே முடியாது. அதனால் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். மற்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே உங்களால் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். 3/12/2025 12/12/2025 வரைக்கும் அதில் கரெக்ஷன் பார்த்துக்கலாம். இந்த ஜேஇ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30/11/2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 2/12/2025. மொத்தம் இந்த ஜேஇயில் பார்த்தீங்கன்னா 2569 வேகன்சி சொல்லியிருந்தாங்க. வேகன்சி டிராஃப்டில் 2570ன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு போஸ்டிங் மட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஜூனியர் இன்ஜினியர், டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட், அதுக்கப்புறம் கெமிக்கல் மெட்டலஜிக்கல் அசிஸ்டன்ட் இந்த 3 வகையான போஸ்டிங். இந்த கெமிக்கல் மெட்டலஜிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணலாம். மற்ற போஸ்டிங்க்கெலாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இல்லைனா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஓகேவா? அது எல்லாத்தையுமே பின்னாடி குவாலிஃபிகேஷன் என்னென்னு சொல்லி அந்த அனெக்ஸரில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் பார்ப்போம். இந்த ஜூனியர் இன்ஜினியருக்குலாம் பார்த்தீங்கன்னா லெவல் 6 சேலரி, அதாவது இனிஷியல் பேவே 35,400லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஃபஸ்ட்டு மாதமே டேக் ஹோம் சேலரி உங்களுக்கு 55,000லேருந்து 60,000 வரைக்குமே கிடைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஜோனை பொறுத்து. அதனால் ரொம்பவே ஹை சேலரி ஜாப் தான் இது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேண்டமிக்னால கொடுத்த 3 வருஷம் ரிலாக்ஸேஷனை இந்த வருஷம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஜென்ரல் கேண்டிடேட் 18லேருந்து 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி அதாவது எம்பிசி, பிசி கேண்டிடேட்டுக்கு ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா 38 வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இதில் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பற்றி அந்த போஸ்டிங்கோட குவாலிஃபிகேஷன் சொன்னப்போ சொல்லியிருப்பாங்க. ஒரு சில போஸ்டிங்க்கு A3, ஒரு சில போஸ்டிங்க்கு B1, ஒரு சில போஸ்டிங்க்கு C1 அப்படின்னு சொல்லி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் சொல்லியிருப்பாங்க. அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் கரெக்டாக நீங்கள் இருக்கீங்கனாக்கா அப்ளை பண்ணலாம்.
இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஐ விஷன் உங்களோட கண் பார்வை எப்படி இருக்குது அப்படின்றது தான் மெயினாக பார்ப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த A3 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்னா டிஸ்டன்ஸ் விஷனில் 6/9 6/9 2 கண்ணிலையும் இருக்கணும். வித் ஆர் வித்தவுட் கிளாஸ் தான், கண்ணாடிலாம் போட்டிருக்கலாம். அது இல்லாமல் அந்த நியர் விஷனில் 0.6 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வித் ஆர் வித்தவுட் கிளாஸு. அது இல்லாமல் அந்த கலர் விஷன், பைனாகுலர் விஷன், நைட் விஷன், மீசோபிக் விஷன் இது எல்லாத்துலேயுமே பாஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கண் பார்வை கரெக்டாக இருந்ததுன்னா இது எல்லாத்துலேயுமே நீங்கள் கரெக்டாக பாஸ் பண்ணிடுவீங்க. கிளாஸ்லாம் போட்டிருக்கலான்னு தான் சொல்லியிருக்காங்க. A2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் சொல்கிறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது எல்லாமே கொஞ்சம் கிராஜுவேட் போஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த மாதிரி போஸ்டிங்கு. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீடிங் பவர் இருக்கிற மாதிரி இருந்து கிளாஸ் போகிறீங்கனாலே இது எல்லாத்துலேயுமே பாஸ் பண்ணிடலாம். B1க்குலாம் பார்த்தீங்கன்னா 6/9 6/12 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கண்ணில் 6/9 இன்னொரு கண்ணில் 6/12 வித் ஆர் வித்தவுட் கிளாஸ் தான். அதே மாதிரியான டெஸ்ட் எல்லாமே இருப்பாங்க. C1லாம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ரொம்ப டஃபாக இருக்குது. 6/12 6/18 இருந்தாலே போதும், வித் ஆர் வித்தவுட் கிளாஸ் தான் சொல்லியிருக்காங்க. உங்களோட ஐ விஷன் பற்றி செக் பண்ணாக்கா நியரஸ்ட்டாக ஏதாவது ஐ ஹாஸ்பிட்டல் இருந்ததுனாக்கா அதில் போய் செக் பண்ணிக்கோங்க உங்களோட பவர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த டேட் ஆஃப் பர்த் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாருமே 1/1/2008க்கு உள்ளே பிறந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே அன்ரிசர்வ்டு EWS கேண்டிடேட்னா 2/1/1993க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். OBC கேண்டிடேட்னாக்கா 2/1/1990க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். SC ST கேண்டிடேட்னா 2/1/1988 இல்லைனா அதுக்கப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். SC ST கேண்டிடேட்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன், OBCனா 3 வருஷம், எக்ஸ் சர்வீஸ்மேனா அவங்களோட கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி 3 வருஷம், OBCனாக்கா 6 வருஷம், SC STனா 8 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. பர்சன் வித் டிசபிலிட்டி PWD கேண்டிடேட்டுக்கு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. இதுவே PWD OBC கேண்டிடேட்னா 13 வருஷம், PWD SC ST கேண்டிடேட்னா 15 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. இதுவே ஃபீமேல் கேண்டிடேட் டைவர்ஸ் இல்லைனாக்கா விடோஸாக இருந்தீங்கன்னாக்கா அன்ரிசர்வ்டு EWSலாம் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். OBC கேண்டிடேட்னா 38, SC ST கேண்டிடேட்னா 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபா தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 CBT எக்ஸாம் உண்டு. முதல் CBT எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா 400 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இந்த 500 ரூபா வந்து OBC ஜென்ரலில் வரவங்களுக்கு. மற்றவங்களுக்கு SC ST கேண்டிடேட், PWD கேண்டிடேட், ஃபீமேல் கேண்டிடேட், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸ், எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸ் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 250 ரூபா தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு CBT அட்டன் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த 250 ரூபாயுமே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ரீஃபண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் பண்ணுவாங்க. உங்கள் அக்கௌண்ட் இல்லைனா வேறு யார் அக்கௌண்ட்னாலும் நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் கைக்கு காசு வர மாதிரி அவங்க அக்கௌண்ட்டை கொடுத்துக்கலாம். அதனால் அப்ளை பண்ணும்போது இந்த அக்கௌண்ட் டீட்டெயிலாம் கொடுக்கணும். அது எல்லாத்தையுமே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 CBT எக்ஸாம், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். CBT 1 பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் பேப்பர்லாம் கிடையாது, காமன் பேப்பர் தான், எல்லாருக்குமே சேம் தான். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் ஒரு 100 கொஸ்டின் கேட்பாங்க. 90 நிமிஷம். மேக்ஸ்லேருந்து 30, ரீசனிங்லேருந்து 25, ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 15, ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 30ன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் NTPC, குரூப் D மற்ற எக்ஸாம் எதுக்கு படித்தாலும் சரி அதே சேம் பேட்டர்ன் தான் இந்த CBT 1 எக்ஸாம் எல்லாமே. சிலபஸும் சேம் தான். அதே மேத்தமெட்டிக்ஸில் இருக்க டாபிக், ரீசனிங் டாபிக், அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப் டு 10th ஸ்டாண்டர்ட் லெவல் CBSEன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படிச்சிங்கனாலே பாஸ் பண்ணிடலாம். செகண்ட் ஸ்டேஜ் CBTயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 120 நிமிஷம். அதாவது இதில் தான் இந்த டெக்னிக்கல் பேப்பர் ஒரு 100 கொஸ்டின் வரும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் 15, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 15, பேசிக் கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து 10, அதுக்கப்புறம் என்வாயர்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல்லேருந்து ஒரு 10 கொஸ்டின். அந்த ஜென்ரல் அவேர்னஸ், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த CBT 1க்கு என்ன படிச்சிங்களோ அதே தான். உங்களோட டெக்னிக்கல் பேப்பரில் மட்டும் ஒரு 100 கொஸ்டின் கேட்பாங்க CBT 2க்கு. அதற்கான சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த அலைட் சப்ஜெக்ட் எல்லாமே சேர்த்து சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல்னாக்கா ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங் எல்லாமே சேர்ந்து வரும். இதுவே இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அதோட அலைட் சப்ஜெக்டில் சேர்ந்து வரும். ஓகேவா? 3 இயர்ஸ் டிப்ளமோ அப்படி இல்லைனாக்கா பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு. இது இல்லாமல் இந்த CMAன்னு சொல்லி அதாவது BSc ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான சிலபஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10th வரைக்கும் அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அந்த சயின்ஸ் எல்லாமே படிச்சிங்கனாலே அந்த CMA சிலபஸ் எல்லாமே ஓவராலாக மேக்ஸிமம் கவர் ஆயிரும். அடுத்து இதற்கான குவாலிஃபிகேஷன் அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க பாருங்கள். எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் டிப்ளமோ இல்லைனா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். ஒரே ஒரு போஸ்டிங் தவிர இந்த கெமிக்கல் அண்ட் மெட்ரலஜிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் BSc டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். எதுக்கு A3 சொல்லியிருக்காங்க, எதுக்கு B1, எதுக்கு C1 அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பற்றிலாம் ஆல்ரெடி இப்போ பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இதோட வேகன்சி டீட்டெயில் ஜோன் வைஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட் மேக்ஸிமம் RRB பெங்களூர், RRB சென்னை, RRB திருவனந்தபுரம் தான் அப்ளை பண்ணுவாங்க. 3 ஜோனோட வேகன்சி பார்த்துருவோம். RRB பெங்களூரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 80 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதில் அந்த கெமிக்கல் அண்ட் மெட்ரலஜிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு 13 வேகன்சி சொல்லியிருக்காங்க. நம்ம RRB சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் இந்த கெமிக்கல் அண்ட் மெட்ரலஜிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க. அதை கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் BSc ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் RRB பெங்களூருக்கு அப்ளை பண்ணுங்கள்.
ஆர்ஆர்பி சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர்பி பெங்களூரோட வேகன்சி அதிகம் தான். ஆர்ஆர்பி சென்னையில் வந்து ஒரு 160 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல வேகன்சி தான். ஆனால் அந்த கெமிக்கல் அண்ட் மெட்ரலஜிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரே ஒரு வேகன்சி, அதுவும் சென்னை ஐசிஎஃப்ல தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருந்தீங்கன்னா மற்ற ஜோனுக்கு அப்ளை பண்ணுங்கள். மற்றபடி டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னாக்கா ஆர்ஆர்பி சென்னைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுவே ஆர்ஆர்பி திருவனந்தபுரம் அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் மதுரைக்கு தெற்கில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரினாக்கா ஆர்ஆர்பி திருவனந்தபுரம் கூட அப்ளை பண்ணலாம். அதில் ஒரு 62 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அந்த மெட்ரலஜிக்கல் அசிஸ்டண்ட்டுக்குலாம் வேகன்சி கிடையாது. டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்குலாம் அப்ளை பண்ணலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2569 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதான் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதோட அந்த மெயின்ஸ் அந்த டெக்னிக்கல் பேப்பருக்கான சிலபஸ் எல்லாமே கடைசியாக கொடுத்துருக்காங்க. இந்த சிஎம்ஏ சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு ஹீட்டு அப்படின்னு சொல்லி அந்த 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலேருந்து தான் அதிகமாக கேட்பாங்க. நீங்கள் அது படிச்சிங்கனாலே இதுவுமே மேக்ஸிமம் கவர் ஆயிரும். அது இல்லாமல் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலுக்கு உள்ள சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இன்னும் அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்திருக்காது. நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் போய் இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எலிஜிபிளாக இருந்தீங்கனாலே கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்டிபிசியோட கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் ஜேஇ அண்ட் செக்ஷன் கண்ட்ரோலர் இது எல்லாத்துக்குமே கம்பைண்டான கிளாஸ் பேட்ச் டெலகிராம் குரூப் மூலிமா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 வாட்ஸ்அப் நம்பருக்கு ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ரயில்வேக்கு தேவையான மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையும் ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டேடி ஜிகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் இது எல்லாமே தமிழ்லேயே பிடிஎஃபாக கொடுத்துருவோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பர் 8903716083 அப்படின்ற கூகுள் பே நம்பருக்கு 999 ரூபா பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணால் போதும். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. பேட்ச் பற்றி எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன். இதுலேயே அந்த ரயில்வே எக்ஸாம் படிக்கிறதுக்கான ஒரு 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் டே 1ல் ஸ்டார்ட் பண்ணி டெய்லி என்னென்ன எவ்வளோ படிக்கணும்னு சொல்லி மேக்ஸ், ஸ்டடி ஜிகே, ரீசனிங், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லி டெய்லி எவ்வளோ படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்கோம். ஒரு 120 நாள் இப்போலேருந்து ஒரு 180 நாள் கூட டைம் இருக்கும். கரெக்டாக அந்த 120 நாள் யூஸ் பண்ணி படிச்சிங்கனாலே சிலபஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட முடியும். அது இல்லாமல் நம்ம ப்ரொவைட் பண்ணுற அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் புக்கோட அந்த இண்டெக்ஸ் பேஜ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அரசியலமைப்பு, வரலாறு, இயற்பியல், வேதியியல், அது மட்டும் இல்லாமல் அந்த பயாலஜிக்கானது, அது மட்டும் இல்லாமல் ஜாகிரஃபி புக்கு, பேசிக் கம்ப்யூட்டர்ஸ், அது இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக்கு புக்கோட அந்த ஃப்ரண்ட் பேஜ் மொத்தமாக ஒரு 101 டாபிக் உண்டு. அதோட ஃப்ரண்ட் பேஜ் டீட்டெயில், அது இல்லாமல் கரண்ட் அஃபேர் எக்ஸாம் நடக்கிறதுக்கு மாதம் சொல்லப்போனால் 2026 டிசம்பர் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருவோம். ரயில்வே மட்டும் இல்லை எல்லா எக்ஸாமுக்குமே இந்த மெட்டீரியல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க இந்த பேட்சில் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் எல்லாமே வாங்கிக்கோங்க. இந்த விஷயத்தை ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. இந்த ரயில்வே பற்றின அந்த டீட்டெயில் பிடிஎஃப் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டடி பிளான் பிடிஎஃப் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.